ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதிஸ் ஹாட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை மசில் பில்டர்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா 100 கிராம் சிக்கனில் 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் 100 கிராம் மீல் மேக்கரில் கிட்டத்தட்ட 50 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. சரி, வாங்க இப்போ நம்ம சமைக்க போகலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். சுடு தண்ணியை போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். மசாலா பொருள் பார்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 50 கிராம் சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், 8 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் துருகின தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி. இந்த மீல் மேக்கர் கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த எல்லா பொருளையும் போட்டு நம்ம எண்ணெய் போட்டு வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வதக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. தேங்காய் சேர்த்துப்போம். பூண்டு, புளி, வரமிளகா, சோம்பு, தக்காளி நான் நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, 2 கொத்து கருவேப்பிலையில் நான் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. பாருங்க, நம்ம போட்ட பொருள்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எப்பவும் போல் அம்மியில் தான் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அம்மியில் அரைச்சிங்கன்னா மசாலாவோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு சேர்த்துப்போம். இது கூடவே வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா வெங்காயம் கருகிடும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிப்பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துப்போம். சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு,
1 நிமிஷம் வதக்கி விட்டுருப்போம். இந்த மசாலா பொருள்லாம் கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். மசாலா பொருள் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இந்த பேஸ்ட்டை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்து தான் அரைச்சிருக்கோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை சேர்த்துப்போம். மீல் மேக்கர் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுப்போம். மசாலா படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இந்த மீல் மேக்கர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். இந்த மீல் மேக்கர் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய ஹெல்த்தியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இது பரோட்டா சப்பாத்தி கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செஞ்ச மீல் மேக்கர் கிரேவி ரொம்பவே நல்லா வந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு நல்லா மசில்ஸை பில்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.